வாட்டர் ஜெட்டை வச்சு பைக்கை தான் வாஷ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃபோனே வாஷ் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ கூட ஃபோன் ஒர்க் ஆகுதுங்க. என்னடா சொல்கிற, ஜெட்டு வச்சு அடித்தாலும் ஃபோன் ஒர்க் ஆகுது? ஆமாங்க, அது என்ன ஃபோன் அப்படின்னா iQOO 13. ஸோ இந்த ஃபோனை வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருப்போம். இப்போ என்ன பர்டிகுலராக பார்க்க போகிறோம் அப்படின்னா iQOO 13 வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நம்மளே வந்து கூப்பிட்டு அன்பாக்சிங் பண்ண வச்சாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஸோ அதே போல் டச் அண்ட் ஃபீல் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த iQOO 13 நம்ம வாங்கலாமா வேண்டாமா, அப்படி வாங்குறதா இருந்தால் யார் வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் வைஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா iQOO 13 வந்து கையில் வச்சிட்ருக்கோம். ஸோ இது என்னடா ப்ரொமோஷன் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இது வந்து நான் ப்ரொமோஷனலாம் பண்ணல. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சேனல்லையுமே வீடியோஸ் போடுறது வந்து ஆனஸ்டான ரிவ்யூ வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 50+ வந்து இந்த ஃபோன் வந்து வருது. ஸோ இந்த 50,000+ வந்து நம்ம கொடுத்து இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் போகும். ஸோ iQOOன்றது ஒன்றும் கிடையாது, விவோவோட கோ பிராண்ட் தான் வந்து iQOO. ஸோ வந்து விவோ பிராண்ட் வந்து நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. பட் iQOOன்றது பெருசாக தெரியல. ஸோ அதனால தான் மேபி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ வந்து இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவோவில் தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ விவோவோட கோ பிராண்ட் தான். ஸோ அந்த டவுட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6.82 இன்ச்சஸ் இருக்கிற இந்த ஃபோன் வந்து கேமரா குவாலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா வேறு லெவலில் வந்து ஆக்சுவலி கேமரா குவாலிட்டி இருக்குது. ஏன்னா உடையவே மாட்டுக்குது. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஆட்டோ கரெக்ஷன்லாம் அதுவே தானாகவே பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த ஆட்டோ கரெக்ஷன் பற்றி சொல்லும்போது சில ஃபோன்ஸில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோ கரெக்ஷன் பண்ணுறன்ற பேரில் ஒரு கார்ட்டூன் மாதிரி காமிச்சிடும் நம்மளை. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, ரியல் டைம் பிக்சர் வந்து இன்னும் அழகாக ஸ்மூத்னஸ் மட்டும் கொஞ்சம் அழகாக வந்து அது என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு பக்கமான விஷயம்னே சொல்லலாம். ஸோ கேமராக்காக இந்த ஃபோனை நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக கேமரா யூசேஜுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் 6.82 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனும் அதே நேரத்தில் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அது ஓஎஸில் வந்து என்னெல்லாம் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபன் டச் ஓஎஸ் வந்து 15 வந்து கொடுத்துருக்குறாங்க. 14 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை காட்டிலும் இந்த 13 வந்து அனிமேஷனும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த ஃபோன் வந்து ஒத்துழைக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறணும்னு சொல்லி 120 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன இதில் நினைக்கலாம்னா, ஒரு 30 மினிட்ஸ்லலாம் வந்து சார்ஜ் வந்து அசால்ட்டாக வந்து ஃபோனில் வந்து ஏறிடும். நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் தான் வந்து இந்த ஃபோனை பற்றி இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலி 2K ரெசல்யூஷன் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்னே சொல்லலாம். இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்ஸ் வந்து எரிய வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். ஆக்சுவலி மான்ஸ்டர் ஆலோ ரியர் லைட்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நேரமாக எப்படிடா அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, ரொம்பவே வந்து ஒரு ஃபேன்சியாக வந்து இந்த ஃபோனை வந்து நெக்ஸ்ட் லெவலில் காமிச்சுது ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள், வேறு லெவலில் வந்து இருக்குங்க. ஆக்சுவலி ஃபோனு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஃபோட்டோ உடையவே மாட்டுதுங்க. அதுதான் ஒரு 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 ஸ்பெஷல்னே சொல்லலாம். நம்ம வந்து எல்லா மோட்லேயுமே நான் வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பிக்சர்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலுமே அவ்வளோ கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்குதுன்றது வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து பெரிய விஷயம் தான் நான் சொல்வேன். ஸோ முக்கியமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கேமராக்காக கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வாங்கலாம். டீட்டெயில்ஸ் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, அப்படி டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது பக்காவாக. ஸோ ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் நல்லாவே வந்து இந்த ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை டிசைனாக இருக்கட்டும், அந்த பேக் லைட்டு தாங்க
திருப்பி வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து அந்த மான்ஸ்டர் ஆலோ லைட் ரியர் லைட் வந்து பின்னாடி எரி வைக்கணும்னு சொல்லி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IP68 அப்புறம் 69 கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானுமே வந்து நல்லா ஜெட்டை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் அடிக்க முடியுமோ அடித்து பார்த்தேன். ஏன்னா வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செக் பண்ணிடணும்ல சொல்லிட்டு, அதனால் நம்ம வந்து திருப்பி அடித்து பார்த்தாச்சு. நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோ லைட்ஸ்லாம் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தால் பின்னாடி ரியர் லைட்ஸ் ஆக்சுவலி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இந்த பின்னாடி இருக்க ரியர் செட்டிங் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. பல்ஸ் மோட், ஹார்ட் பீட், ஃப்ளோயிங், ஜம்பிங், அப்புறம் வந்து ஃப்ளை வீல், ப்ரீதிங், பல்ஸு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இருக்குது செட்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி வந்து லைட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அதோட டேர்மு. ஸோ இது வந்து இதனால் என்னடா யூஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும். ஸோ வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம், கலர்ஸ் வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம், அந்த மாதிரி ஏகப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டர் மோடை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமிங் டைம்லையும் இந்த ரியல் லைட்ஸ் வந்து எரியும். ஸோ அது வந்து ஒரு ஃபேன்சியான ஐட்டம்னே சொல்லலாம். கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்பிளே பயங்கரமாக காட்டணும் வெளியில் ஃபோனை அப்படிலாம் நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து இதுக்காகவே வந்து வாங்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 2K ரெசல்யூஷன் 144 FPSல ஸ்டேபிளான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேமராக இருக்கீங்க, நான் வந்து கேமில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு போகலாம். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்து சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் எந்த விதமான நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வந்து இருந்ததில்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல பின்னாடி இந்த மான்ஸ்டர் ஆலோ லைட்ஸ் வந்து ரியல் லைட்ஸ் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன்ஸு. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பாப் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? ஜம்பிங் வச்சுன்னா விட்டு எறிகிறது, அப்புறம் வந்து ப்ரீதிங் வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுறது, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவும் பாருங்களேன். ரெயின்போ கலர்ஸ், அதாவது RBG வந்து இதில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம பாக்கெட்டில் வைக்கிறோம், இப்போ கால் வருது அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்ஸ் அடிக்கும். அப்போ அது வந்து ஒரு பார்க்கறதுக்குமே ஒரு நல்லா இருக்கும்ல, என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து அந்த மான்ஸ்டர் ஆலோன்றது வந்து அந்த ரியரில் வந்து வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி எல்இடி இருக்கனால அது ஒரு மாதிரி அழகாக தெரிஞ்சுது, ரொம்ப பிராண்டடாக தெரிஞ்சுது. ஸோ சீன் போடுறதுக்கும் வந்து நல்லாவே வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் ஆகும்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஒவ்வொரு கலராக செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. RBG கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேன்சியான விஷயம்னே நம்ம இந்த ஃபோனை பொறுத்தளவுக்கு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 4 years ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 yearsக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. 12 or 16 GB ரேமோடு வந்து இந்த ஃபோன் வருது. ஸ்னாப்ட்ராகன் 8 வந்து எலைட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலான்னே நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த விதமான பெரிய குறையோ எதுவுமே கிடையாது. நான் சொன்னது போல் ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட்டோட சிப்பை வந்து கையிலேயே கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்குது, இவ்வளோண்டு சிப்பு, ஆனால் அது பண்ணுற வேலை ஏகப்பட்ட வேலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து இவங்களோட காம்படிட்டர் வந்து OnePlus தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதுதான் கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்டையும். ஸோ வந்து அதுவும் வந்து அப்போ பார்த்துக்கோங்க, OnePlusக்கு வந்து காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னு தயாரிச்சிருக்காங்கன்னா அப்போ இந்த மொபைல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த மொபைலை வந்து வாங்கலாம். பட் ஆனாலும் நீங்களும் வந்து உங்களோட ஓன் டெசிஷன் வந்து எடுங்க. கேமிங்க்கு கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு கண்டிப்பாக இருக்கும். டிசைன் வைஸும் வந்து பக்காவாக இருக்குது. ஸ்மூத் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.